வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். யஹ்யா சின்வாரின் விதவை மனைவி துருக்கிக்கு தப்பி சென்று தனது கணவர் இறந்த பின்னர் அங்கு மறுமணம் செய்து கொண்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பல முக்கிய ஹமாஸ் தலைவர்களின் அனைத்து குடும்பங்களையும் காசாவிலிருந்து பாதுகாப்பான நாட்டுக்கு கடத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக அவர் தப்பி சென்றார். சின்வாரின் விதவை சபு அபு ஜமார் போலி பாஸ்போர்ட் மூலம் காசாவிலிருந்து கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் இப்போது இங்கே இல்லை. அவர் குழந்தைகளுடன் துருக்கியில் இருக்கிறார் என்று காசா வட்டாரம் அதை உறுதி செய்துள்ளது. அவர் காசாவை சேர்ந்த மற்றொரு பெண்ணின் போலி பாஸ்போர்ட்டின் உதவியுடன் ரஃபா எல்லைக்கடவையை கடந்தார் என்றும் தெரிய வருகின்றது. இதற்கு தளவாட உதவி, உயர்மட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் ஒரு சராசரி காசாவாசியிடம் இல்லாத நிறைய பணம் தேவைப்பட்டது என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. கணவர் இறந்த சில மாதங்களுக்கு பின்னர் அபுஜமார் துருக்கியில் மறுமணம் செய்து கொண்டார் என்றும் இந்த திருமணத்திற்கான முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டவர் ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் ஒரு முக்கிய மூத்த உறுப்பினரான ஃபாத்தி ஹமாத் என்றும் தெரிய வருகிறது. காசாவில் மற்றொரு முக்கிய நபரை காணவில்லை என்று அறிக்கை கூறுகிறது. அவர் ஹமாஸின் தலைவராக இருந்த யஹ்யா சின்வாரின் சகோதரர் மொஹாமட் சின்வாரின் விதவை மனைவி நஜ்வா சின்வார். அவர் காசா பகுதியை விட்டு வெளியேறியதற்கான தெளிவான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றாலும் அவர் இன்னமும் காசாவில் இருப்பதை குறிக்கும் படங்கள் அல்லது அறிக்கைகள் தெளிவாக இல்லை. இதை கருத்தில் கொண்டு அபுஜமார் மற்றும் நஜ்வா சின்வார் இருவரும் ரஃபா கடவை வழியாக காசாவை விட்டு வெளியேறினர் என்பதை இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. மறுபுறம் ஹமாஸின் பெரும்பாலான தலைவர்களின் குடும்பத்தினர் போல ரகசியமாக வெளியேறாமல் இன்னமும் காசாவில் தொடர்ந்து தங்கியிருக்கும் விஐபி ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்டின் தளபதியாக இருந்த மொஹாமட் டீஃபின் மனைவி கலீத். மொஹாமட் டீஃப் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார். மொஹாமட் டீஃபின் மனைவி கலீத் தான் இன்னமும் காசாவில் தங்கியிருப்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் வழங்கியுள்ளார். இணையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளி அவர் தனது 3 குழந்தைகளுடன் ஒரு எளிய வீட்டில் இருப்பதை காட்டுகின்றது. அதில் அவர் பேசிய போது, நான் எங்கேயும் ஓடி போகவில்லை, நான் இங்கே என் மக்களுடன் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் மேலும் கூறிய போது, எங்கள் வீட்டில் எங்களிடம் 4 மெத்தைகள் மற்றும் ஒரு பாயும் உள்ளன. அது அப்படித்தான், போருக்கு முன்பும் பின்பும் எங்களிடம் இருப்பவை அவ்வளவுதான் என்று அவற்றை காட்டுகிறார். இந்த தப்பிக்கும் நடவடிக்கைக்கு ஹமாஸின் தலைமை போலி பாஸ்போர்ட்கள், கற்பனையான மருத்துவ ஆவணங்கள், தளவாட ஆதரவு மற்றும் ஆதரவு நாடுகளின் தூதரகங்களின் உதவி உட்பட முழு ரகசிய நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஒரு பாலஸ்தீனிய வட்டாரம் கூறுகிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிலையில் தோஹாவில் உள்ள ஹமாஸின் பேச்சுவார்த்தையாளர்கள் கடந்த வார இறுதியில் இருந்து காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிய வருகிறது. இது போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முன்னேறுவதை தடுக்கிறது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்து ஒரு வட்டாரம் தெரிவித்தது. கடந்த வாரம் இஸ்ரேல் 60 நாள் போர் நிறுத்தத்துக்கான தனது முன்மொழிவுகளை மத்தியஸ்தர்களிடம் கொடுத்தது. காசா பிராந்தியத்தின் பெரிய பகுதிகளை இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று முன்பு வைத்த நிபந்தனையை இஸ்ரேல் தளர்த்தியதால் ஒரு உடன்பாட்டிற்கான வாய்ப்புகள் குறித்து மத்தியஸ்தர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். அரபு ராஜதந்திரிகள் அப்போது ஹமாஸ் இஸ்ரேலிய முன்மொழிவை அங்கீகரிக்கும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார்கள். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய முன்மொழிவு குறித்து ஹமாஸின் பதில் இன்று வியாழக்கிழமை வரை கொடுக்கப்படவில்லை என்று ஒரு வட்டாரம் தெரிவித்தது. காலதாமதமாகும் இந்த இடைக்காலத்தில் காசா பகுதியில் தினசரி பாலஸ்தீனிய உயிர்கள் இழப்பது குறித்து வருத்தம் தெரிவித்தது. போர் தொடங்கியதிலிருந்து முதல் தடவையாக மத்திய காசா நகரமான டெய்ர் எல் பாலாவில் நுழைய இஸ்ரேல் எடுத்த முடிவு தோஹா பேச்சுவார்த்தையாளர்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கு இடையூறாக இருக்கலாம். காரணம், மத்திய காசா நகரமான டெய்ர் எல் பாலாவில் இஸ்ரேலிய தாக்குதல் நடக்கும் போது ஹமாஸ் தலைவர்களை அணுகுவதற்கான முயற்சிகளை அது பாதிக்கக்கூடும் என்று வட்டாரம் கூறுகிறது. காசாவில் டெய்ர் எல் பாலா பகுதி இதற்கு முன் இஸ்ரேலிய தாக்குதல் நடக்காத பகுதி என்பதால் ஹமாஸ் தலைவர்கள் அங்கே மறைந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஹமாஸின் இழுபறை குறித்து மத்தியஸ்தர்களிடமிருந்து விரக்தி அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இஸ்ரேலிய முன்மொழிவு குறித்து உள் விவாதங்களை இன்னமும் நடத்தி வருவதாக ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரம் சுட்டிக்காட்டியது. தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்துள்ளன. இருந்த போதிலும் போர் நிறுத்தத்தின் போது உதவி விநியோகத்திற்கான புதிய வழிமுறைகளை தேடுவதில் கவனம் செலுத்திய இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கும் எகிப்திய அதிகாரிகளுக்கும் இடையே கைரோவில் தனித்தனி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாகவும் புதிய வழிமுறை குறித்து விவாதிக்க இஸ்ரேலிய, எகிப்திய மற்றும் ஐநா அதிகாரிகளுக்கிடையே இந்த வார இறுதியில் ஒரு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வட்டாரம் தெரிவித்தது. காசா மனிதாபிமான அறக்கட்டளையிலிருந்து விலகிச் செல்வதே இதன் குறிக்கோள். அதே நேரத்தில் ஹமாஸ் மனிதாபிமான உதவிகளை திசை திருப்ப ஐநா விநியோக வழிமுறைகளை பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF மனிதாபிமான உதவி பெற காசா மக்களை நீண்ட தூரம் நடக்க கட்டாயப்படுத்தியதற்காக கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. மேலும் உதவிகளை பெறுவதற்காக அவர்கள் IDF எல்லைகளை கடக்கும் போது பெரும்பாலும் தாக்குதல்களுக்கு ஆளாகிறார்கள்.
ஹமாஸின் பதிலில் தாமதம் இருந்த போதிலும் இஸ்ரேலிய துருப்புக்களை மீண்டும் அனுப்புவது குறித்து இஸ்ரேலிய நிலைப்பாடு மென்மையாக்கப்பட்டுள்ளது. அதனால் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்புகள் குறித்து மத்தியஸ்தர்கள் இன்னமும் நம்பிக்கையுடன் இருப்பதாக ஒரு அரபு தூதர் தெரிவித்தார். இருப்பினும் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த பெயர் வெளியிடாத ஆதாரங்களை சேனல் 12 மேற்கோள் காட்டி தாமதங்கள் காரணமாக இன்னமும் 2 வாரங்கள் அல்லது அதற்கும் அதிகமாக கால அவகாசம் தேவைப்படலாம் என்று கூறியது. பேச்சுவார்த்தைகள் முன்னேறவில்லை என்றால் இஸ்ரேல் தனது பேச்சுவார்த்தை குழுவை தோஹாவிலிருந்து திருப்பி அழைக்கப் போவதாக அச்சுறுத்துவதாக சேனல் 12 கூறியது. பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் இஸ்ரேலிய துருப்புகள் திங்கட்கிழமை டெய்ர் அல் பலாக் பகுதியில் தரைவழி தாக்குதல்களை தொடங்கின. ஹமாஸ் பணிய கைதிகளை வைத்திருப்பதாக நம்புவதால் IDF இதுவரை தரைவழி தாக்குதலை நடத்தாத சில இடங்களில் இதுவும் ஒன்று. பணிய கைதிகள் இருப்பதை அறிந்த பகுதிகளில் IDF செயல்படவில்லை என்று நீண்ட காலமாக கூறி வருகிறது. இருப்பினும் சில பணிய கைதிகள் இஸ்ரேலிய துப்பாக்கி சூட்டின் கீழ் சிக்கி தங்கள் உயிரை இழக்க நேரிட்ட சம்பவங்களும் நடந்தன. காசா போர் நிறுத்தம் இப்படியான இழுபறையை சந்தித்துள்ள நிலையில் காசா போருக்கு மறுநாள் தொடங்கிய போரின் போது ஏற்பட்ட போர் நிறுத்தமும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தம். ஹெஸ்புல்லா தனது ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இல்லை என்று சவுதி அரேபியாவின் அல்ஹதாத் செய்தித்தளத்தின் செய்தி கூறுகின்றது. சமீபகால அறிக்கைகளின்படி ஆயுதங்களை ஒப்படைக்க அழைப்புகள் கொடுக்கப்பட்டாலும் ஆயுதங்களை கைவிட முடியாது என்பதில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா பிடிவாதமாக உள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேலிய ராணுவ ரீதியாக ஹெஸ்புல்லாவை தோற்கடித்த பின்னரும் ஹெஸ்புல்லா சில சவால்களை எதிர்கொள்கின்றது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக விமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த வரையறுக்கப்பட்ட தாக்குதல்கள் உண்மையில் ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹெஸ்புல்லா இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் இருந்து வெளியேறும் வரை அமைதியாக காத்திருக்க முயற்சிப்பதாக தெரிகின்றது. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறினாலும் தனது ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இல்லை என்று ஹெஸ்புல்லா தனது கூட்டாளியான லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரியிடம் தெளிவுபடுத்தியுள்ளதாக சவுதி அரேபியாவின் அல்ஹதாத் தெரிவித்துள்ளது. இந்த நிலைப்பாட்டின் காரணமாக லெபனான் அரசு ஹெஸ்புல்லா மீது கோபமாக உள்ளது. அதை ஹெஸ்புல்லா எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று லெபனான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் லெபனானில் இருந்து சிரியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் டாம் பராக்கின் கூற்றுக்களை ஹெஸ்புல்லா உன்னிப்பாக கவனிப்பதாக கூறப்படுகின்றது. லெபனானின் நிரந்தர அமைதி ஏற்பட அமெரிக்கா லெபனான் அரசிடம் தனது செல்வாக்கை பயன்படுத்த முயற்சிக்கிறது என்று அமெரிக்க சிறப்பு தூதர் டாம் பராக் கூறினார். மேலும் அமெரிக்கா எந்த தரப்பினரையும் எதையும் செய்ய கட்டாயப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார். அதாவது ஹெஸ்புல்லாவை சமாளிக்க வேண்டியது லெபனான் அரசின் பொறுப்பு. எனவே இஸ்ரேலும் அதன் விமான தாக்குதல்களை தொடரும் என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடு. இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் இருந்து வெளியேறும் வரை லெபனானில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்க முடியாது என்பது போல் ஹெஸ்புல்லா காட்டிக் கொள்கிறது. ஹெஸ்புல்லா மறுகட்டமைப்பில் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் அது ஆயுதங்களை களையவும் இல்லை. லெபனானில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறினாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களை அகற்ற முடியும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று லெபனான் மற்றும் சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் தோமஸ் பராக்கிடம் பெர்ரி கூறியதாகவும் வட்டாரங்கள் தெளிவுபடுத்தின. லெபனான் அரசு தலைவர்கள் தாங்கள் முன்னேறி வருவதாக கூற விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் ஆயுதங்களுடன் அணிவகுத்து சென்றதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை லெபனான் அரசாங்கம் சமீபத்தில் விடுவித்தது. லெபனான் அரசு தலைமை படகை அதிகம் அசைக்காமல் ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க முயற்சிக்கின்றது. பெய்ரூட்டுக்கான அமெரிக்க தூதர் டாம் பராக் லெபனானின் நிலைத்தன்மைக்கு லெபனானில் ஆயுதங்களை அரசு ராணுவம் மட்டுமே வைத்திருப்பது அவசியம் என்று கூறுகிறார். அதாவது ஹெஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரி நிலைமையை தீர்க்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க தூதர் டாம் பராக் கூறிய போது லெபனானில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புகிறார். மேலும் ஆலோசனை வழங்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதியின் பிரதிநிதியாக நான் பெய்ரூட்டுக்கு வந்தேன். நாங்கள் 4 வாரங்களாக ஒரு தீர்வை தேடி வருகிறோம். இது ஒரு சிக்கலான செயல்முறை, மேலும் சிரமங்களை நான் புரிந்து கொள்கிறேன் என்றார். ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களை லெபனான் அரசு அகற்றாவிட்டால் லெபனான் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடரும். இஸ்ரேலிய ராணுவமும் லெபனானை விட்டு வெளியேறாது என்பதே தற்போதுள்ள நிலைமை.